சின்சியரான ஒரு உழைப்புக்கு கிடைச்ச பெரிய அவமானம் இதுன்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய திருமண நாள் அதுவுமே எங்களுக்கு என் குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டு செதஞ்சு நிற்கிதோ அது மாதிரி பழிவாங்கும் செயலை அந்த பொண்ணு செஞ்சது எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. திண்டுக்கல்லை பூர்வீகமாக கொண்ட காவல் அதிகாரி மகேஷ்குமார் டிஎஸ்பியாக பணியில் சேர்ந்து கன்ஃபர்டு IPS அதிகாரியானார். இவர் உதகையில் பணிபுரிந்த போது காவல் உதவி ஆய்வாளர் அனுராதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு அனுராதா தனது பணியை ராஜினாமா செய்து விட்டார். பல ஊர்களில் எஸ்பியாகவும் துணை ஆணையராகவும் பொறுப்பு வகித்த மகேஷ்குமார் முதலில் சென்னை தெற்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையராக பணிபுரிந்தார். அண்மையில் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தின் தொடர்ச்சியாக இடமாற்றம் செய்யப்பட்டு சென்னை போக்குவரத்து காவல்துறையின் வடக்கு மண்டல இணை ஆணையராக பொறுப்பு வகித்தார். இவர் மீது அண்ணா நகரை சேர்ந்த பெண் காவலர் ஒருவர் டிஜிபியிடம் பாலியல் புகார் அளித்தார். அதில் போக்குவரத்து உயர் அதிகாரியான மகேஷ்குமார் தன்னை மிரட்டி பாலியல் தொல்லை கொடுப்பதாகவும் செல்போனில் இரட்டையர்த்த குறுந்தகவல்களை அனுப்புவதாகவும் அவரது ஆசைக்கு இணங்க மறுத்தால் கடுமையான டார்ச்சர்களை செய்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார். பெண் காவலரின் புகார் குறித்து விசாகா கமிட்டி அமைத்து விசாரித்த நிலையில் முதற்கட்ட விசாரணையில் புகாருக்கான முகாந்திரம் இருப்பது தெரிய வந்ததும் மகேஷ்குமாரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றினார் டிஜிபி சங்கர் ஜிவால். அடுத்த கட்டமாக மகேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவிட்டார். மகேஷ்குமார் மீது மற்றொரு பெண் காவலரும் புகார் அளித்ததாக தகவல் வெளியானது. மகேஷ்குமாரின் பாலியல் அத்துமீறல்களுக்கு உடந்தையாக இருந்ததாக மாதவரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சக்திவேல் மீதும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சக்திவேல் மீது 40க்கும் மேற்பட்ட புகார்கள் இருந்தும் ஒரு புகார் மீது கூட மகேஷ்குமார் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டது. அழகான பெண் காவலர்களுக்கு ஆரம்பத்தில் வாட்ஸ்அப் மெசேஜில் தூண்டில் போடும் மகேஷ்குமார் தனது ஆசைக்கு இணங்காத பெண் காவலர்களை இரவு பணிக்கு மாற்றுவது, புழுதி நிறைந்த பகுதிகளில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் நிறுத்துவது என்று விதவிதமாக தொந்தரவு செய்ததாகவும் புகார் எழுந்தது. விரிவான விசாரணைக்கு பின்னர் மகேஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் முன்னாள் காவல் உதவி ஆய்வாளரும் அவரது காதல் மனைவியுமான அனுராதா செய்தியாளர்களை சந்தித்து தனது கணவரை தங்கம் என்று குறிப்பிட்டார். உதவும் மனப்பான்மையில் சம்பந்தப்பட்ட பெண் காவலருக்கு தேவையான உதவிகளை செய்ததாக அவர் தெரிவித்தார். அவர் அவ்வளோ எங்க வேலை செஞ்சாலும் அங்கே தங்கமாக தான் வேலை செஞ்சுருக்காரு இன்னைக்கு. ஆனால் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு, ஏதோ ஒரு உதவி மனப்பான்மை நிறைய இருக்கிறவர். அதனால அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் சொன்னப்போ கொஞ்சம் உதவணும்னு நினைச்சிருப்பாங்க. அதை மிஸ்யூஸ் பண்ணி அப்படியே இது பண்ணியிருக்கணும். முதலில் தனது கணவர் பெண் காவலருக்கு உதவியதாக தெரிவித்த அனுராதா பின்னர் இருவரும் காதல் கொண்டு விரும்பி பழகியதாக தெரிவித்தார். தான் எவ்வளவோ எடுத்து கூறியும் இருவரும் கேட்கவில்லை என்று தெரிவித்த அவர் தனது கணவர் அந்த பெண் காவலருக்கு IPL போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இலவசமாக டிக்கெட் வாங்கி கொடுத்ததாகவும் ரிசார்ட்டுக்கு அழைத்து சென்றுள்ளதாகவும் ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியதாகவும் கூறி வீடியோ ஆதாரத்தையும் வெளியிட்டார். அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. எனக்கு அது தெரிஞ்சு நான் இடையில பலமுறை நான் அவங்க 2 பேரையும் நான் கண்டிச்சிருக்கேன். ஃபோனில் கெஞ்சி இருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட. பட் இவர் பலமுறை அந்த டிக்கெட்ஸ் வாங்கி கொடுக்கறது, கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காரு சார். சாரி, சுடிதார் கொடுத்துருக்காரு, கோல்டு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த பரிமாற்றமும் நிறைய ஆயிருக்கு. அந்த அடிக்கடி 5, 10 அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. தற்போது அந்த பெண் காவலர் மறைமலை நகரில் சொந்தமாக வீடு ஒன்று கட்டி வருவதாகவும் அதற்கு 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கொடுக்க மறுத்ததால் கணவர் மகேஷ்குமார் மீது பொய்யாக பாலியல் புகார் அளித்திருப்பதாக அனுராதா தெரிவித்தார். இப்போ அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க மறைமலை நகர்ல. அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை அவர்கிட்ட கேட்டு இப்போ த்ரெட்டன் பண்ண தொடங்கிட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கு.
அவங்களுடைய வீடு கட்டிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தான் சப்போர்ட் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுக்கறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. எங்கள்கிட்ட அந்த மாதிரி 25 லட்சம்லாம் கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது, அந்த மாதிரி அவங்க கேட்டு அதை த்ரெட்டன் பண்ணனால தான் இன்றைக்கி இப்படி ஒரு தவறாக எங்கள் கணவர் மேலே பாலியல் துன்புறுத்தல், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் வசந்தன், சரவணகுமார் மற்றும் வேல்ராஜ்.